அஞ்சி, அப்பா சொன்ன மாதிரி போன விஷயம் என்னாச்சு? கேட்டியா? வாயை திறந்து கேட்கணும். சும்மா நமக்கு எனக்கு என்ன இருக்கக்கூடாது. கேட்டேப்பா, பேசிட்டு வந்துட்டேன். என்னன்னு கேட்ட? கொஞ்சம் நகையை பார்த்து பண்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டேன்ப்பா. என்னம்மா சொன்னேன்? எனக்கு தெரியாது, நகை காணா போனது உண்மைதான். அன்னைக்கு நான் உன்கிட்ட வேணான்னு தான் சொன்னேன். கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நானும் ரொம்ப நகையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு கவலையாக இருக்கும், அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். ஆனால் எப்படி வேணான்னு சொன்னாலும் கஷ்டமாக இருக்குது. நீ எப்படியாவது தர வழியை பாரு. போலீஸ்கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படிலாம் பேசலாமா? என்ன நீ பேசுற? இந்த மாதிரிலாம் பேசினா அவன் எப்படி இது பண்ணுவேன்? போனா போட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டானா? போலீஸ்காரன் எங்கே திருப்பி தர போறானு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது யார் எடுத்தாலும் என்ன ஆச்சோ ஏதாச்சும் போலீஸ்காரவளை கண்டுபிடிக்கிறது அந்த அந்த கிராமத்தில் கஷ்டம். கண்டுபிடிக்க முடியாது. எங்கே கேமரா இருக்கு, என்ன இருக்கு, எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? வாய்ப்பு கிடையாது. சரியா? அவங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம்ப்பா. ஆமா. என்னப்பா சொல்றியா? அப்ப கண்டுபிடிக்க முடியாம அண்ணன் எப்படி நமக்கு நகை கொடுக்கும்? எப்படியோ கொடுக்கட்டும். அவன் பொண்டாட்டி நகை இருக்குல்ல அடகு, அதை திருப்பி தர சொல்லு. பா, அது எப்படிப்பா? அது பொண்டாட்டி விட்டு நகைய என்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிள்ளை நகை இல்லாம பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னப்பா? இப்ப நீயும் அப்படித்தானே இருக்கா? இப்ப உன்கிட்ட மட்டும் நகை இருக்கா என்ன? நீனும் இல்லாம தானே உட்காந்துட்டு இருக்கா? அடுத்தவங்களுக்கு எதுக்கு நீ பாவம் பார்த்துட்டு இருக்கா? ஏமா இங்க பாரு, நீ இவகன்னு அவங்களுக்கு பாவம் பார்க்குற வேலையை வீடு என்ன? சும்மாட்டுக்கு நீ பேசாம இருமா. ஆமா, அப்பா சொல்றத கேளு. ஆமா, இரு. நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, நீ அவங்களுக்கு பாவம்லாம் பார்க்காத. அவன் முதல்ல உனக்கு நகை திருப்பி என் புருஷன் என்ன திட்டுறாப்புல வைக்கிறாப்புலன்னு சொல்லுமா. வேற வழி இல்லை. அவனை அப்படி ஈஸியாக விட்டுற முடியுமா? அப்பாவோட உழைப்பு அவ்வளவும். அப்பா உனக்கு உழைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பண்ணி கொடுத்தேன். அவன் ஈஸியாக தொலைச்சிட்டு உட்காந்துருந்தா அதெல்லாம் அவன் என்ன பண்ணா எது வேணா நமக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஏதாவது பண்ணியிருப்பானா என்னன்னு எனக்கு ஒரு பக்கம் சந்தேகம் இருக்குது. அவன் எல்லா வேலையும் பண்ணுவேன் அவனும் முன்னாடி சேர்ந்துட்டு. சரியா? அதனால நீ யாரையும் ஈஸியெல்லாம் நம்பிடாத. புரியுதா? இப்படியாவது நகையை உனக்கு கொடுக்குற மாதிரி எப்போ நீ அவன்கிட்ட பேசினாலும் எனக்கு நகை எப்போ வரந்தாலும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறத மட்டும் செய். சரியாம்மா? அப்பா சொல்கிறது என்ன கரெக்டாக ஒத்துக்கிறதானே? அப்படிதான்ப்பா அண்ணகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு. மூஞ்சியே மாறி போச்சு. ஆமா, அதை விட அவளுக்கு வேற முடியல போல. ஏய், யாருக்குடி முடியல? என்னடி போய் கேட்டுட்டு வந்த நீ? யாருன்னு வீட்டுல? தோனிக்கு தான் உடம்பு சரியில்லை. நேத்தெல்லாம் திடீர்னு இருந்திருந்தாப்புல மயங்கி விழுந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்திருப்பா போல. அப்புறம் திடுப்புன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் உடம்பு சரியில்லாம தான் உட்காந்துருக்குறா. ஐயோ, நானும் போன் அடிக்கல இன்னைக்கு. நல்லா இருக்காளாடி? நல்லா தான் இருக்கா. இப்ப என்னடி போய் கேட்ட? அப்பா பேச்சை கேட்டுட்டு போய் கேட்டுட்டியா நீ நகைய? சொல்லுடி, உங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு நீ போய் நகை கேட்டுட்டியா ஆய் திறந்து? அப்புறம் அப்பா பேச்சுன்னு இல்லை, எனக்கு ஆசை இருக்காதான் என்ன? விட்டுட்டு பேசாம எனக்கு தான் இருக்க முடியுமா? அது எப்படி இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் எனக்கு சில நேரம் தோணுதில்ல, ஐயோ இவ்வளோ போச்சே, எப்படி நம்ம திருப்பி வாங்க போகிறோம் பண்ண போகிறோன்னு ஒரு பக்கம் எனக்கு என்ன இருக்குல்ல, கஷ்டமாக தானே இருக்குது. அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு பேசாமல் இருக்க முடியுமா? சொல்லு அப்படி பாவி. அதுக்குன்னு அவங்க இருக்க கஷ்டம் என்ன? மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான்னு சொல்கிறா. அவள் எவ்வளோ வேதனையில் இருப்பா. அப்போ அழுது புலம்பி அவளுக்கு இப்படி ஆயிருக்கு. ஏதோ சாப்பிடாம கொள்ளாம தான் இப்படி ஆயிருக்கு. நான் அப்பவும் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் சொல்கிறது, ஒழுங்கா சாப்பிடுங்க ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு அவங்ககிட்டையும் சொல்லுவேன் அவகிட்டையும் சொல்லுவேன். ஆனால் பாரு எப்படியெல்லாம் பாரு, நீ ஆனாலும் ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாமல் கிடந்து இப்போ பாரு மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரி போகிற நிலமை ஆயிருக்கு. என்னதான் செய்யறது தெரியல. அப்படி இருக்கவுல போய் நீ என்ன சொல்லியிருக்க? என் நகை என்ன திருப்பி கொடுன்னு கேட்டிருக்கிறியே, அறிவுன்னு உனக்கு இருக்கா இல்லையாடி? ஏன் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? தங்கி ஓடிடுவாங்களா என்ன? கொடுக்காம இருப்பாங்களா? கொடுக்காம எங்கடி போறாங்க? ஏண்டி நீ இப்படியெல்லாம் இருக்கிற? ஏன் இப்படியெல்லாம் இருக்கிற? கொடுப்பாங்கன்னு தெரியாதா? பாவம்னு கொஞ்சமாவது உனக்கு நினைப்பு இருக்கா? அன்னைக்கு பெரிய நல்லவ மாதிரி எனக்கெல்லாம் வேணானே, நீ பாவம், நீ கஷ்டப்படுற, பரவாயில்ல விட்டு நகைப்பணம் போயிட்டு போகுது அப்படி நல்லவ மாதிரி நீ நடிச்சியே. இப்போ இந்த ஆளை பேச்சை கேட்டுட்டு உங்கள் அப்பா தானே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்? சொல்லிடி வாய திறந்து. உங்கள் அப்பா தானே அவ்வளோத்துக்கும் காரணம். இவர் பேச்சை கேட்டுட்டு தானே போய் நீ இப்போ அவன்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்க. அவன் கிடைச்ச திருப்பி தரமாட்டான் அவன்கிட்ட. அவன் கிடைக்காலும் கிடைக்காட்டியும் உன்னோட தான் அவன் அப்படி ஒன்றும் வச்சுக்கிற மாட்டான். அவன் எப்படியாவது என் பொண்ணை நகையை திருப்பி உன்கிட்ட கொடுக்குறதா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு அதுக்குள்ள அவசரம்? நீ மேலே மேலே போய் அவங்களை கஷ்டப்படுத்திட்டு வரியாக்கோ? ஆனால் இப்படியெல்லாம் இருக்காத அஞ்சு, சொல்லிவிட்டேன். ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணன் பாவம் தானே. நாளை பின்ன அவன் உனக்கு வேணும் தான். உன் பிள்ளைக்கு தேவைப்படாதவன் டைமாமே. போடி, ஒன்றும் செய்வேன். இப்போ 50 பவுன் ஆட்டையை போட்டுட்டு நாளைக்கு 5 பிள்ளைக்கு 5 பவுன் கொண்டாந்து போடுவேன். அது வாங்கிட்டு போடி. இப்போதான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவள் அப்பா நான் இருக்கேன், நான் எவ்வளவோ செஞ்சுட்டு போயிடுவேன். ஆமாம், அவன் ஒழுங்கு மரியாதை நீ சொல்லி 5ஓட நகைப்புறம் கொடுக்குற வழியை பாரு.
உன்னை சொல்லணும். அவன் வந்து கேட்குறான், நீ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்க பாரு. உன்னே சொல்லணும். இல்லை, அடகு வச்சுட்டோம், அங்கே இருக்கு இங்கே இருக்கு, என்கிட்ட நகை இல்லை, நான் கொடுக்க முடியாத வைக்க முடியாதுன்னு ஏதாவது சொல்லி அவனை அமுச்சு விட்றது இல்லாமல் நகை அவன்கிட்ட எடுத்து கொடுத்துருக்க பாரு நீ. நம்ம அண்ணன் பாவம்ட்டு வச்சுட்டான் உனக்கே. ஆனா உன்னடி அவன் வேணும்னே பண்ணியிருக்கேன், வேணும்னே ஒளிச்சு வச்சிருக்கேன், வேணும்னே தொலைச்சுட்டேன்னு போய் சொல்றேன் தாண்டி இன்ன வரைக்கும் உங்க அப்பா உன்னை பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட மனசாட்சியோட தான் பேசுறாரு என்னன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் கூட பாவம்ங்கிறதே கிடையவே கிடையாது. இவ்வளோ மோசமா இருக்காருடி. மா, நான் என்னையும் நினைச்சு பாருமா, சரவணன் இப்ப வேணா வேணான்னு சொல்லலாம், அவர் மனசுக்குள்ள அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு தெரியுமா. அவரு சொல்லிட்டு இருந்தாரு இதெல்லாம் கொஞ்சம் அடகு வச்சுட்டு நம்ம லேண்ட் வாங்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு மனசுல என்ன விடும், ஐயோ இதெல்லாம் அப்படி போச்சே அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்க மாட்டாரா? அவர் அருணன்ட்டு கேட்காம இருக்கலாம், ஆனாலும் நானும் ஏன் அண்ணன்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துட்டு போகலாம். அவரு ஒரு பக்கம் யோசிப்பாருல்ல, இவ இப்படி இருக்காளே நம்ம கேட்க முடியுமா, இவளும் கேட்க மாட்டாளே அப்படின்னு அவரு இன்னொரு பக்கம் யோசிப்பாருல்ல. அதையும் நான் பார்க்கணும்லம்மா. நீ ஈஸியா சொல்ற. ஏன் அப்பா எல்லாம் விவரமா தாண்டி இருக்கிய, உன் புருஷனும் நடிச்சிச்சு அன்னைக்கு, அப்ப நீயும் நடிக்கிற. ஏன் அம்மா இப்போ உங்க அப்பா ஏத்தி ஏத்தி விட்டோன்னே இப்ப போய் நீ கேட்டுட்டு அவன்கிட்ட வர்ற. நான் போறேன், பிள்ளை பாவம் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரில, போய் ஒருட்டு பார்த்துட்டாது வாரேன். சாப்பிடாம கிடந்து இப்போ பாரு அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, காணாத இடத்துல போய் கிடந்துட்டு கஷ்டப்படுறேன். அவன் இங்கே வந்து இருக்க வேண்டியதானே, அப்படி என்ன வீட்டை விட்டு போகிறேன், அவனுக்கு உரிமை இல்லாத வீடு, அவன் கஷ்டப்பட்டவன் தானே. அவன் நான் போய் 4 வாரத்தை திட்டி இங்கே கூட்டிட்டு வர்றேன். நான் அவன் வந்தான்னு இந்த வீட்டில் நான் இருக்க இல்லாட்டி போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு, எதுக்கு இருக்கணும் எல்லாரும், ஏமாவும் இங்கே வந்து இருக்காம என்னப்பா. மாஞ்சி இவளை பேசாம போ சொல்லிடு. வார கடுப்புக்கு இவருக்கு என்ன செய்வேன்னு தெரியாது. போ சொல்ல அந்த பக்கம். போமா, அவர் ஏமா அப்பாவை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, போமா நீ வேற. ஏய் நான் அருண் வீட்டுக்கு போறேன், இருந்துக்க சொல்லு. என்ன எப்போ வருவேன்லாம் தெரியாது, வந்தாலும் வருவே, இல்லைன்னா அங்கேயே இருப்பேன். வரவே வேணாமா, அங்கேயே கிடக்க சொல்லு. விடுமா நீ வேறம்மா, நீ கிளம்பி போய் பார்த்துட்டு வாமா. நீனும் போய் இருக்கவங்கள பாவம் கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கல. அப்படியெல்லாம் இல்லம்மா. சோனி நேத்து உடம்பு சரியில்லையா? அடக்கடவுளே, என்னம்மா நீ, நானும் நேரத்துக்கு சாப்பிடு, நகையை பத்தி நினைக்காதன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்ட போல. ஆமா ஆண்டி, சாப்பிடாம இல்ல, டைமுக்கு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், என்னன்னு தெரில உடம்பு ஒரு மாதிரி ஆயிட்டு, சத்து இல்லாத மாதிரி ஆயிட்டு ஆண்டி. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், இப்போ ஓகே தான், நார்மலாக தான் இருக்கேன் ஆண்டி. சரி விடுமா, என்னம்மா செய்ய. தம்பி சாப்பிட்டுட்டாளா? சாப்பிட்டேன். சரிப்பா, இல்லை கொஞ்சம் எலும்பு சூப்பு வச்சு கொண்டு வர. இல்லம்மா, வேணாம் வேணாம் வேணாம், எதுவும் எங்களுக்கு வேணாம். காலைல இட்லி சாப்பிட்டோம் நாங்க. இல்லை நான் கொண்டு வரேனே. எங்களுக்கு எதுவும் வேணாமா, சொல்றதே கேளுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. அது இதுன்னு கொண்டு வர வேண்டாம். என்னப்பா நீ யாரோ ஒருத்தி மாதிரி என்ன நினைக்கிறியா? நான் யாரு, உன் ஃப்ரெண்டோட அம்மா, உனக்கு அம்மா மாதிரி தானே, ஏன் என்னை யாரோ எவரோ மாதிரி நினைச்சிட்டு இருக்கு? சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது, இருந்தாலும் வேண்டான்னு சொல்றேன், விடுங்க, நாங்க சாப்பிட்டுட்டோம். ரொம்பவே உங்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்னடா இடி அம்மா? என்னம்மா என்ன அழாத, உடம்பு சரியில்லையாம்ல, ஏண்டி எனக்கு ஒரு ஃபோன் போட்டு நீ சொல்லலை? அது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைம்மா வாமான்னு கூப்பிட மாட்டியா? நானும் 2 நாளாக வருவோம். இந்த நகை காணா போனதுலேருந்து உன்னை வந்து பார்ப்போன்னு சத்தியமாக நேரமே கிடைக்க மாட்டேது. சத்யா வந்து அங்கே இருக்கிறாளா, இந்த பிள்ளைங்களை பார்க்கவே சரியாக இருக்குடி, அவளும் பிள்ளையில கவனிக்கவே மாட்டேங்கிறா. அங்கே நல்லா அவள் நாள் நொட்டிகிட்டு இருந்தாலும் அம்மாச்சி தானே பார்த்துக்குறோம். இப்போ இங்கே வந்தோன்னா அதே மாதிரியே இடக்காளா, நான் பிள்ளையில பார்க்கவே சரியாக இருக்குது. இப்போ கூட விட்டுட்டு வர கஷ்டமாக போச்சு. வசந்திகிட்ட விட்டுட்டு வந்திருக்கிறேன், வசந்திகிட்ட இருக்க மாட்டுதோ, எனக்கு அத்தைகிட்ட வேணாம், அம்மாச்சி நான் அழுது வட்டி, என்னால் வர முடியல. அம்மா என்னடா நம்மளை பார்க்க வரலேன்னு கோச்சுக்காதம்மா, வர முடியாம தான்ட்டி அம்மா வரலை, கோச்சுக்காத என்ன சரியா? என்ன உடம்பு சரியில்லை? நான் தான் சொல்லிட்டு தானே இருக்கேன் போனல உங்ககிட்ட, பெரிய நகை போனால் போதுடி, எப்படியோ அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போம், நீ பேசாமல் இரு, அல்லாத இப்படியே இருக்க போகிறோம்மா, நமக்கு கடவுள் உதவ மாட்டாரா, எப்படியாவது வாங்கி கொடுப்போம், நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் சொல்லிட்டு தான் நடக்கேன். ஏன்னா அப்புறம் இப்படி நினப்ப? இப்போ நினச்சி உடம்பு சரியில்லாமல் நீயே உன் உடம்ப வீணாக்கிட்டு இருக்கா இல்ல? நல்லா சொல்லுங்கக்கா, நானும் சொல்லி அழுத்து போச்சு இவக்கிட்ட, நிஜமாவே என்னால் முடியல. இப்போவும் இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்கா, திரும்ப ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. போகலாம் வா சோனினாலும் வருவேனாங்கிற.
என்னப்பா பண்ணுறது? ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் இவள்கிட்ட நான் சொல்லிட்டு தான்ப்பா கிடைக்கேன். அப்படி யார் எவர் தான் இந்த ஊருக்குள்ளே இப்படி எடுத்திருப்பான்னே தெரியலையே. பாவம் என் பிள்ளைங்களையும் மருமகனையும் இவ்வளோ கஷ்டப்படுத்தணுமா? இந்த ஊருக்காரவளும் நல்லா இருப்பாவளா? என்னதான் கருமம் பிடிச்ச ஊரோ தெரியல. இப்படியா இருக்கும்? மோசமான ஊராக இருந்திருக்குது. நாமளும் தான் எத்தனையோ ஊரில் போய் வாடகை இருந்திருக்கிறோம், தங்கி இருக்கிறோம், வேலைக்கு போயிருக்கோம், எவ்வளோ பல ஊர்களை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இவ்வளோ மோசமான ஊராவாடி இருக்கும். என்ன தாண்டி பண்ணுறது? என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? போலீஸ் ஏதாவது சொன்னாவளா, வச்சாவளா? இல்லக்கா, அதெல்லாம் யாரோடதும் இது இல்லை, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னக்கா பண்றது இனிமேட்டுக்கு? நான் ஒன்றும் சொல்ல முடியாம பேசாம அமைதியா இருக்கும். அதை விட அஞ்சு இன்னைக்கு வந்து நகை என்னோடது வேணும் அப்படின்னு சொல்லிட்டாமா. அதாம்மா நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு வேணாம்னு சொன்னாலேடி, இன்னைக்கு என்ன வேணும்னு வந்து சொல்லியிருக்கா. அதாம்மா என்னன்னே தெரியல, இன்னைக்கு வந்து வேணும்னு சொல்றாமா. நடிச்சிட்டாமா அன்னைக்கு மட்டும். அக்கா, இந்த ஊருக்குள்ள திருடுற பொம்பளைய கூட திருடுவாக்கா. பொம்பளைய தான் இப்போ மோசமான திருடியெல்லாம் இருக்கழுவ. உங்களுக்கு யார் எவருன்னு கொஞ்சம் ஏதாச்சும் தெரியுமா? ஐயே, எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதுங்கக்கா. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு திருடுற அளவுக்கு யாரும் அப்படியெல்லாம் கிடையாது. வெளியாளுவ தான் யாராவது வந்திருக்கணுமோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிடுங்க, எனக்கு தெரிஞ்சு வெளியாளுக தான் யாராவது வந்திருப்பாவளோன்னு ஒரு பக்கம் என்ன இருக்குக்கா. உங்களுக்கு யாருன்னு கொஞ்சமா தெரியுமா? ஆனா உனக்கு யாராவது என் புள்ள விட்டு அப்படி சொத்தை எடுத்தா வச்சவனு இன்ன வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அவளுக்கு கண்டிப்பா மந்திரிச்சு, முட்டையில தான் மந்திரிச்சு. நான் வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வச்சு 10 நாள் அவங்க ரத்தங்கைக்கு சாவறாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கக்கா. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. 10 நாள் கூட வைக்க மாட்டேன். ஒரு 3 நாளில் ரத்தங்க சாவற அளவுக்கு நான் வைக்கிறேன். எனக்கு பெரிய பெரிய பூசாரியெல்லாம் தெரியும்க்கா. அந்த பூசாரிக்கிட்ட நான் போய் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். அப்புறம் தெரியும் இந்த செல்வி யாருன்னு. பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் போய் முடியாமல் கிடக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஆகிருக்கிறா, இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காள். என்னக்கா பேசுறிய? முட்டை மந்திரம் அதுன்னு எப்போ நீங்கள் சொல்லையிலே பக்கு பக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடுங்க. என்ன செய்ய, நகை தெருல ஒரு கூறு இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏக்கா, 1 கிராமம் 2 கிராம் 1 பவுனா 2 பவுனா 50 பவுனுக்கா. அது ஓசி வாங்கி வந்து வச்சிருந்துருக்குறா. அதை எடுத்துகிட்டு போகிறாளுன்னு அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணுக்கா. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அம்மா, இந்த பொம்பளை என்ன முட்டை மந்திரம் அது இதுங்குது. ஆத்தாடியோ, பக்கு பக்குன்னு இருக்கு. 3 நாள் ரத்தம் கக்குவாவளா? ஆனா பாருங்க, என்ன ஆகுது மட்டும் பாருங்க, அதுல கண்டுபிடிச்சிட்டோம். நீ அழாதட்டி. அம்மா சொல்ற மாதிரி இன்னைக்கே அந்த பூசாரியை பார்த்து ரெடி பண்ணிடுறேன்னா யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். சரியா? இந்த ஊர்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரையை கேட்குற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே சுற்றி உள்ளவங்க அவ்வளோ பேர் காதுலையும் கேட்கட்டும். நான் இப்போ கத்தி தான் சொல்லியிருக்கேன். எவனு மட்டும் அப்போ தெரிஞ்சு போயிடும். நீ பேசாம இரு. 3 நாளில் தெரியுதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. அப்புறம் இருக்குது அவ்வளோக்கெல்லாம். இது என்ன புதுசாக இருக்கு, முட்டை மந்திரம் அது இதுன்னு. ஆத்தாடியோ. ஆமா, நீ வேற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ பேசாம எதுக்கு வேண்டாங்கிற? அவ்வளோ ஒரு வழி பண்ணாமல் விடவே கூடாது. நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். நீ எதுக்கு அழுகிற? வா உள்ள போவோம்.